கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். இப்பொழுது நம்ம பாடி ஆண்டவரை துதித்து இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் உடைந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் சில கடினமான பாதைகளின் வழியாக நம்ம கடந்து போகும்போது தண்ணீர்கள் நம்மளை அடித்து கொண்டு போய்விடுமோ, அக்கினியில் நம்ம மூழ்கி அழிந்து போய்விடுமோ என்கிற பயம் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினி மேலே நடந்தால் வெந்து போக மாட்டாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை எல்லாரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தும். இந்த நாளில் கூட தேவனுக்கு நம்மளை கொடுப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகை எங்கள் மேலே உண்டாகட்டும். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில்
பற்றாது. வாசித்த இந்த வேத வசனத்திலே இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று அதனுடைய 1வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த உலகமானது பாதுகாப்பில்லாத ஆபத்து நிறைந்த ஒரு உலகம். எங்கும் எவ்விடத்திலும் ஆபத்து மனிதர்களுக்கு பதிவு இருக்கிறது. காலையில் வீட்டை விட்டு வெளியே போகிறோம், மாலையில் வீடு திரும்பி வருவோம் என்பதற்கு எந்த ஒரு உறுதியும் நமக்கு இல்லை. வாகனங்களில் பயணிக்கிறோம். பலவிதமான சூழல்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கை தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று சில நேரம் சில ஆபத்துகள் நம்மளை சிக்கிக் கொள்ளுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளில் பலரும் சிக்கி அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் உலகம் என்பது. அப்போ ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்தில் பாதுகாப்பாக எப்படி வாழ்வது? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய ஆபத்தில் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறீங்க? நம்ம சுற்றிலும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கும் போது அது நடுவில் எப்படி நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணம்தான். அது என்னவென்றால், ஆண்டவர் தேவன் நம்மை பாதுகாக்காமல் போனால் நம்ம யாருமே இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் உறங்காமல் தூங்காமல் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லுவோம். நம்மகிட்ட நன்மையை பெறுகிற வரைக்கும் பலரும் நம்ம கூட இருப்பாங்க. இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அநேகர் கூட இருந்தாங்க. ஆனால் அவனுக்கு ஆபத்து ஏற்பட்ட போது ஓடிவிட்டார். ஆனால் ஆண்டவர் எப்போ நம்ம கூட இருக்கிறார்னா, யாருமே இல்லாத நேரங்களில் தேவன் நம்மோடு கூட இருப்பார். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை காப்பார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதைகள் நமக்கு உண்டு. சில நேரம் தண்ணீரை கடந்து போக வேண்டியிருக்கும், சில நேரம் ஆறுகளையும் நீங்கள் கடந்து போக வேண்டியது இருக்கும். ஆனால் தேவனுடைய நாமத்தை நம்பி தேவனை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தண்ணீரை கடக்கும்போது அவர் கூட இருப்பார். கூட இருந்து என்ன செய்வார்? அவங்கள அழகாக அந்த தண்ணீரில் அவர்கள் அடித்து கொண்டு போகாதபடிக்கு அவர்களை அழகாக பாதுகாப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 2 சம்பவம் நடந்தது. ஒன்று செங்கடலை கடந்தார்கள், 2வது யோர்தானை கடந்தார்கள். இது 2ஐயும் கடந்து தான் அவங்க கானானை சுதந்திரித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு சில செங்கடலையும் சில யோர்தான்களையும் கடந்து போனால் மட்டும்தான் அந்த இடத்த போய் அடைய முடியும். அல்லாமல் ஈஸியாக போய் நம்ம அதை பெற முடியாது. இந்த பூமியில் நமக்கு நம்மளை மேற்கொள்ளும்படியாக, நம்மளை மூழ்கடிக்க பண்ணும்படியாக, நம்ம மேலே புரளும்படியாக பலவிதமான தண்ணீர்களும் பலவிதமான ஆறுகளும் வந்தாலும் அது நடுவில் எல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருப்பேங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்போ சில நேரம் நம்ம அக்கினி பாதையின் வழியாக போக வேண்டியது. அக்கினி பாதை எதற்கு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கினி பாதை நம்மளை புடமிடுவதற்காக. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னை ஆண்டவர் புடமிட்டு தான் பரலோகம் கொண்டு போவார். இந்த பூமியில் இருக்கும்போது நாம் ஒரு விதமாக இருக்கிறோம். ஆனால் நம்மளை அவருடைய சித்தத்தின்படி வணைந்து, அவருடைய சித்தத்தின்படியாக வடிவமைத்து, அவருடைய சித்தத்தின்படியாக நம்மளை அழகுபடுத்துவார். அப்போ நமக்குள்ளே என்ன வருகிறது? அக்கினியில் நடந்து போகிற அனுபவங்கள் வரும். அந்த அக்கினியின் வழியாக போகும்போது நம்ம புடமிடப்படுவோம். மாத்திரமல்ல, நம்ம மூலம் தேவநாமம் மகிமைப்படவும் செய்யும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அக்கினியின் வழியாக போனாங்க. அவ்வளோ நேரம் எதிர்த்து பேசிக்கொண்டிருந்த ராஜா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று அவர்கள் அக்கினியின் வழியாய் கடந்து போன போது அவன் அறிக்கை செய்தான். நீங்கள் அப்படிப்பட்ட வழியாய் கடந்து போகும்போது உங்களை குறித்து மக்கள் சொல்வார்கள், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம்,
உங்கள் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று அறிக்கை செய்யும் விதம் அந்த பாதையின் வழியாக தேவன் நம்மளை கொண்டு போவார். எனவே என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இப்படிப்பட்ட அக்கினி பாதையை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். தண்ணீரின் பாதையை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். ஆறுகளின் பாதையை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார். அவரை விசுவாசியுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நம்மோடு இருப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. ஆபத்து நிறைந்த உலகத்தில் அனுகூலமாக எங்களோடு இருக்கிறவர் நீர் மட்டும்தான். உங்களை நம்பி உம்மை பின்பற்றி உமக்காய் கடைசி வரையில் நிலைத்திருக்க கிருபைதாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.